ஸோ இன்னைக்கான தாட் ஃபார் த டே என்னன்னா, live as if you are going to die tomorrow and learn as if you are going to live forever. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நாளையோட நம்மளோட லைஃப் முடிகிற மாதிரி இருக்கணும். பட் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, we're going to you should learn as if you're going to live forever. இது எதுக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வேர்டு உண்டு இங்கிலீஷில். அதாவது எதை எந்த வேலையை எடுத்தாலுமே அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செய்யலாம், இல்லை இன்னும் 2 மணி நேரம் போட்டோம் அப்புறம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஸோ லிவ் ஆஸ் இஃப் you're going to die tomorrow. அதாவது ஒருவேளை நாளைக்கு நம்ம இல்லைன்னா இந்த வேலையை யார் செய்வாங்க? ஸோ கிடைச்ச வேலையை உடனே ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும். ஆனால் படிக்கிறது பார்த்தீங்கன்னா, you're going to live forever. ஸோ நம்ம படிக்கிற விஷயம் நம்ம சாகிற வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு படிக்கணும். இது யார் சொன்னாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு. ஸோ லிவ் ஆஸ் இஃப் you're going to die tomorrow and learn as if you're going to live forever. ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னா, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ மூணையும் ரிலேட் பண்ணி வர ப்ராப்ளம் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ பேசிக் ரூல் வந்து distance is equal to speed into time. அதாவது speed is equal to distance by time, time is equal to distance by speed. ஸோ இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 3 ரூல் வந்து distance is equal to speed into time, speed is equal to distance by time, and time is equal to distance by speed. அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். இப்போது கொஸ்டினில் வந்து சில சமயம் வாட் இஸ் ஸ்பீட்னு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட், இல்லைனா வாட் இஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹார் அப்படி கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்டில் வந்திருக்கும், ஆனால் அதை வந்து கிலோமீட்டர் பர் ஹாரை மாற்றணும், இல்லைனா வைஸ் வர்ஸா. ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்திருக்கும், அதை மீட்டர் பர் செகண்டில் எப்படி மாற்றணும் அப்படின்னு எப்படி மாற்றணும்னா, கிலோமீட்டர் பர் ஹார் கேன் பி சேஞ்ச் டு மீட்டர் பர் செகண்ட் பை மல்டிப்ளையிங் பை 5/18 மீட்டர் பர் செகண்ட். அதாவது சப்போஸ் 100ன்னு வச்சுப்போமே, 100 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஆன்சர் வந்ததுன்னா அதோட மீட்டர் பர் செகண்ட் வந்து 100 இன்ட்டு 5/18. அதே மாதிரி மீட்டர் பர் செகண்டில் வந்ததுன்னு கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 18/5. சரி, சில சமயம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், 5/18 போடுறதா இல்லை 18/5 போடுறதா அப்படின்னு. வெரி சிம்பிள். கிலோமீட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது மீட்டர் வந்து சின்னது, கரெக்டாக? ஸோ கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்றுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 தான் வரும். அதாவது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறீங்க அப்படின்னா இன்ட்டு 5/18 தான் வரும். ஏன்னா 5லையும் 18லையும் 5 தான் சின்னது. ஸோ அதனால் பெருசை வந்து சின்னதாக்கும் பொழுது சின்னது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து கேஎம் டு எம்னு மாறுதில்ல, ஸோ இன்ட்டு 5/18, 5 தான் ஃபஸ்ட்டு வரும். வேறஸ் மீட்டர் பர் செகண்டு கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா மீட்டர் வந்து சின்னது கிலோமீட்டரோட, ஸோ சின்னதை பெருசாக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 18/5. ஸோ இது வந்து ஒரு ஈஸி வே டு ரிமெம்பர். ஸோ கிலோமீட்டர் பர் ஹாரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா பெருசை சின்னதாக்கணும், ஸோ இன்ட்டு 5/18. வேற சின்னதுலேருந்து பெருசாக்கணும் அப்படின்னா இன்ட்டு 18/5. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? கன்ஃபியூஷன் இல்லையே? ஏன்னா இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் வந்து வில் பி கீப் ஆன் யூஸிங் இட்.
ஸோ நாளைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், மற்ற நாளைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் வருதோ இல்லை அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ முடிஞ்சா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க. இல்லை 1000 வந்து டிஸ்டன்ஸ், அதாவது எப்படி சொல்றது, டிஸ்டன்ஸ் தான், மீட்டர் டு கிலோமீட்டர் இல்லைன்னா கிலோமீட்டர் டு மீட்டர் மட்டும்தான் 1000. நான் சொல்றது ஸ்பீட், கிலோமீட்டர் பர் ஹார் டு மீட்டர் பர் செகண்ட். அதாவது இந்த ஆக்சலரேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது இது வந்து ஃபண்டமெண்டல் கிடையாது, செகண்டரி யூனிட்டு. ஸோ அதுதான். ஸோ கிலோமீட்டர் டு மீட்டர்னா கரெக்ட், நீங்கள் வந்து 1000 இல்லை 100 இந்த மாதிரி போடணும். மீட்டர் பர் செகண்ட், கிலோமீட்டர் பர் ஹார்லாம் வந்து ஸ்பீட். எது ஃபர்ஸ்ட்ல இருந்தா சரண்யா? ஓகே. கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹார் வந்து ஸ்பீடோட யூனிட். இது வந்து நான் ஸ்பீடு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், ஸ்பீடை மட்டும்தான் நம்ம மாற்றணும். ஸோ ஸ்பீடோட யூனிட் 2 இருக்குது. ஒன்று வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், இன்னொன்று வந்து மீட்டர் பர் செகண்ட். கொஷினில் வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட், இல்லைன்னா வாட் இஸ் த ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹார்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வர ஆன்சர் வந்து வைஸ் வர்சாவாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹவரில் ஆன்சர் வந்ததுன்னா அது மீட்டர் பர் செகண்டை அப்படி மாற்றணும்னா இன்ட்டு 5/18 பண்ணால் போதும். அதே மாதிரி மீட்டர் பர் செகண்டை வர ஆன்சரை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்தது அப்படின்னா அது இன்ட்டு 18/5 தான் மாற்றும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சம்ஸ் வரும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? கிளியரா எல்லாருக்கும்? இப்போதைக்கு நான் எப்படி மாற்றலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து கிட்ட கிளாரிட்டி. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ்னா நம்ம பார்த்துருப்போம். யாராவது ஆவரேஜ் ஃபார்முலா டக்குன்னு சாட் பாக்ஸை சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ்? எனிஒன்? த சாட் பாக்ஸ். ஆவரேஜ் நம்ம ஒரு நாள் பார்த்தோம், ஐ திங்க் ஆன் 3rd டே நினைக்கிறேன். எஸ், ஸோ ஆடிங் ஆல் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஸோ அதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் என்னன்னு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ கொஷினில் வந்து 3-4 டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3-4 டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றது என்ன அப்படி கண்டுபிடிப்போம். இந்த ஆவரேஜ் ஸ்பீட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி காலேஜ் போயிட்டு வரோம்ல, இப்போ போகும்போது ஒரு ஸ்பீடில் போவோம், வரும்போது ஒரு ஸ்பீடில் வருவோம். ஸோ நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. அண்ட் ஆர் இன்னொரு கேஸ் என்னன்னா 2 into product of the speed by sum of the speed. இப்போ கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் டைம் கொடுக்காம ஸ்பீடு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா 2 into product of speed by sum of the speed. கிளியரா? இந்த செகண்ட் கேஸ் தான் வந்து நான் சொன்னது. யாராவது ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு 10 கிலோமீட்டர், வரத்துக்கு 20 கிலோமீட்டர் ஆகுது அப்படின்னா ஸோ 2 into 10 into 20 by 10 plus 20, அதுதான் அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, இன் கேஸ் ஆஃப் 3 ஸ்பீடு வரும்போது 3 into xyz by xy plus yz plus zx. ஸோ xyzங்கிறது இங்கே ஸ்பீடு, ஸோ எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பீட், ஒய்ங்கிறது ஒரு ஸ்பீட், இசடுங்கிறது ஒரு ஸ்பீட். ஸோ 3 ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3xyz by xy plus yz plus zx. ஸோ அதுதான்
So we'll move on. Yeah. If the ratio of the speeds of two objects is x is to y, then to cover the same distance, the ratio of time will be y is to x. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் ரேஷியோ எக்ஸ் இஸ் டு ஒய்னா அதோட அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட டைம் ரேஷியோ வந்து ஒய் இஸ் டு எக்ஸ். இது வந்து செம்ம ஷார்ட்கட் ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதாவது if the ratio of speed of two object, இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் ரேஷியோ வந்து எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே, எக்ஸும் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டைம் ரேஷியோ வந்து ஒய் இஸ் டு எக்ஸாக இருக்கும். ஸோ இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் எக்ஸ் இஸ் டு ஒய், தென் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் the ratio of time taken will be y is to x. For an example, if the ratio of speed of two cars is 2 is to 3, so ரெண்டு காரோட ஸ்பீட் ரேஷியோ வந்து 2 is to 3 அப்படின்னா அந்த ரெண்டு காருமே ஒரே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சுன்னா then to cover the same distance the ratio of time will be in the ratio 3 is to 2. ஸோ கொஸ்டினில் வந்து சேம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த ரேஷியோ ரிவர்ஸ் பண்ணால் உங்களோட வந்து டைமோட ரேஷியோ கிடச்சிடும். கிளியர் அந்த ஸ்லைடு? இல்லை ஷுட் ஐ ரிப்பீட் இட் அகெயின்? இட்ஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 hours தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்ட்? அண்ட் ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 seconds இல்லைன்னா 7 seconds தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த நேரத்தில் போயிட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்களா, ஸோ டோட்டல் பண்ணி பார்ட் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து நிறைய இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அந்த டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட் ட்ரை டு அட்டன் தோஸ் கொஸ்டின்ஸ். அப்போ தான் உங்களால் வந்துட்டு பேப்பரை சீக்கிரம் முடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து சாய்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூட் எக்ஸாமில். 5 கொஸ்டின் வந்து நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷனே இருக்காது, சரிங்களா? இப்போ 6வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் தீஸ்னு ஒன்று கொடுத்துருவான். ஆனால் உங்கள் ஆன்சர் வந்து சப்போஸ் 2வதாக இருந்ததுன்னா நீங்கள் நன் ஆஃப் தீஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம கரெக்டாக போட்டோமா இல்லையா, இல்லை நம்ம திரும்பி செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு வர ஆன்சர் தான் உங்களுக்கு. அதே மாதிரி நன் ஆஃப் தீஸ்லாம் வந்து ஸ்பீட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, கம்மிங் பேக் டு தி டாபிக். இப்போது ரிலேட்டிவ் ஸ்பீட்னு ஒன்று பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு ரிலேட்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா சொந்தக்காரங்களாம் நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருந்தது, ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது, தேர் இஸ் சம் லிங்க் பிட்வீன் தெம் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா எஸ், ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த மூவிங் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, ஸ்டேஷனில் இருக்கீங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகும்ல வேகமாக. ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ரிலேட்டிவ் டு யோர் ஸ்பீட். நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க, பின்னாடியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது, ஃபாஸ்ட்டாக வந்தது அப்படின்னா ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ரிலேட்டட் டு யோர் ஸ்பீட். அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போ ட்ரெயின்லேயே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வெறும் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்டினா பரவாயில்ல,
ஆனா அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீட்ன்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஆஃப் யோர்ஸ்? இப்போ சப்போஸ் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு ஸ்டேஷன்ல. அவரோட ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர். ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 120 கிலோமீட்டர் அப்படின்னா, இல்லைனா 200 கிலோமீட்டர் அப்படின்னா, வாட் இஸ் த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் தோஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எக்ஸாம்பிள் நம்மளோட டிபியே எடுத்துக்கலாம். ஸோ ராக்கெட் வந்து எப்படி மேலே போகும் அப்படின்னா, அதுலேருந்து ஆக்சிஜன், ஹீலியம் அந்த மாதிரி நிறைய கேஸஸ் வந்து கீழே தள்ளி அந்த ஃபோர்ஸில் தான் அது மேலே போகும். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ அதுக்காக தான் அந்த டிபி வச்சேன். கிளியரா ரிலேட்டிவ் ஸ்பின் என்னன்னு தெரியுதுல்ல இப்போ? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பின்னா அந்த ராக்கெட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பிரசன்னா, அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ராக்கெட் தெரியுதுல்ல, ஸோ அந்த ராக்கெட் வந்து எப்படி மேலே போகும், வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இட் அப்படின்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட்டுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறதே அந்த கேஸஸ் அதை எக்ஸர்ட் பண்ணுறதுல தான். ஸோ அந்த கேஸஸ் எக்ஸர்ட் இந்த ஸ்பீடில் எவ்வளோ வேகமாக புகை வருதுன்னு, ஸோ எவ்வளோ வேகமாக புகை வருதோ அவ்வளோ வேகமாக அது மேலே போகும். ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் தோஸ் கேஸஸ் இஸ் ரிலேட்டட் டு த கிரவுண்ட். ஸோ அது கீழே தள்ளி 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 அது மேலே போகும். ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த கேஸ் இஸ் ரிலேட்டட் டு த கிரவுண்ட். அதுதான். இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது, ஸ்டேஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஆப்போசிட் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது அப்படின்னா, the speed of the train is related to the speed of yours. அதுதான். கிளியரா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரெயின்ல விண்டோ சீட்ல உட்காந்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களோட எட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஸ்பீட் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பின்னாடி போயிட்டே இருக்கும். தட்ஸ் இட். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ if two bodies move in the same direction, the relative speed of one with respect to the other is difference of their speeds. அதே மாதிரி bodies moving in opposite direction அப்படின்னா, the relative speed of one with respect to the other is sum of their speed. ஸோ நீங்கள் இப்போதைக்கு சேம்னா டிஃப்ரென்ஸ், ஆப்போசிட்னா சம். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சம்ஸ் வரும்போது ஈஸியாக புரியும். ஸோ பாடிஸ் மூவிங் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். பாடிஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா எதிர்க்க வராங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணால் யூ வில் கெட் தி ரிலேட்டிவ் ஸ்பீட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். சம்ஸ் பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். பிக்சரில் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ ரெண்டு வண்டி இருக்குது, வேன் 1 வேன் 2. அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீட் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து v1 மைனஸ் v2. அதே மாதிரி ரெண்டு வேன் முட்டிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து v1 ப்ளஸ் v2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ரோசேஷன். அப்ரோசேஷனாக ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டைலிஷாக அப்ரோசேஷன் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, a man crosses a road 250 meters wide in 75 seconds. வாட் இஸ் his ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்? பார்த்தீங்களா? ஸோ ஸ்பீடு மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல, ஆனால் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டிருக்கான். இப்போது வர ஆன்சர் வந்து கன்ஃபார்மாக மீட்டர் பர் செகண்ட் தான் வரப்போகுது. அதனால தான் அவன் ஸ்பீடு இன் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருந்ததுன்னா ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட் தான் வரும். டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருந்தது அப்படின்னா ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் வரும். ஓகேங்களா?
ஸோ சொல்யூஷன் வந்து given distance is equal to 250 meter, time equal to 75 seconds. So speed is equal to distance by time. So speed is equal to 250 by 75, 10 by 3 meter per second. சம முச்சிடலாம். ஆனால் அவன் ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்னு கேட்டான். ஸோ 10 by 3 இன்ட்டு சின்னதை பெருசாக்கணும். ஸோ 10 by 3 இன்ட்டு 18 by 5 is equal to 12 kilometer per hour. கிளியராக அந்த சம் எல்லாருக்கும்? இதுதான் நான் சொல்ல வந்தேன். மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர்னா சின்னதை பெருசாக்கணும். ஸோ இன்ட்டு 18/5. இதுவே பெருசு சின்னதாக்கணும் அப்படின்னா 5/18. கிளியரா எல்லாருக்கும் இந்த சம்? கிளியரா? ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். எல்லாருமே காமர்ஸ் ஸ்டூடெண்டா இங்க? அதுதான். ஸோ டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் சயின்ஸில் தான் வரும். ஸோ ஓகே. எனிவே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து சயின்ஸும் வரும். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. Okay, thank you so much. And we'll see next problem. Next problem வந்து a man runs 100 meters at the speed of 30 km per hour. In what time does he cover the distance? ஸோ 100 மீட்டர் ஓடுறாரு, 30 km per hour ஸ்பீடில் ஓடிட்டு இருக்காரு. எவ்வளோ டைமில் ஓடி முடிப்பார்? அதுதான். ஸோ சொல்யூஷன் given distance வந்து 100 மீட்டர், ஸ்பீடு வந்து 30 km per hour. ஸோ time is equal to distance by speed. So time is equal to 360 by 30, 12 seconds. 12 seconds ஓடி முடிச்சிடும். அதுதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? ஓகே. நெக்ஸ்ட் Anita and Veena started running in opposite directions. Speed of Anita and Veena is 8 km and 10 km. Find out the distance between them after 2.5 hours. ஸோ எதிர்க்க ஓடிட்டு இருக்காங்க அனிதாவும் வீணாவும். அனிதாவோட ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் பர் ஹார், வீணாவோட ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பர் ஹார். அப்படி ஓட சொல்ல அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எப்போ? 2.5 ஹார்ஸுக்கு அப்புறம். ஸோ இந்த சமயம் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சிடும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சொல்யூஷன் given speed of Anita and Veena, to find relative speed opposite direction கேஸில் நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஸ்பீட் வந்து 8 + 10, 18 km per hour. டைம் கொடுத்துட்டாங்க 2.5 hours. ஸோ therefore டிஸ்டன்ஸ் வந்து 18 × 2.5, 45 km. சம் கிளியரா? I hope the sum is clear. Or should I repeat it again?
Okay, so now we move on to brain teaser. So இன்னைக்கான brain teaser question என்னன்னா, okay, if a person walks 14 kilometer per hour instead of 10 kilometer per hour, he would have walked 20 kilometer more. The actual distance traveled by him is, அதாவது ஒருத்தர் வந்து 10 கிலோமீட்டருக்கு பதிலா 14 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் அவர் கவர் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்பொழுது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ அதுதான். ஸோ you see the answers, solution, let the actual distance be x. இன்னும் நமக்கு தெரியாது. அண்ட் இப்போ according to the given condition x by 10 is equal to x plus 20 by 14. ஏன் இங்கே x by 10னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் இன் 10 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அந்த ஃபார்முலா. ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எக்ஸு அண்ட் 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. ஸோ எக்ஸ் பை 10. அதே மாதிரி he would have covered 20 kilometer more. அப்போ x plus 20 divided by 14. ஸோ இதுலேருந்து எக்ஸ் யாராவது கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? அவ்வளோதான், சம் முடிஞ்சு. எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ 14x is equal to 10x plus 200. What is x? அவ்வளோதான். Anyone in the chat box? Yes, 50. 50 is the answer. So for x equal to 200, x equal to 50 kilometer. And so we have 8 minutes 15 seconds. சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதுல்ல? If yes, we move on to thank you and let's interact. Interact section வருவோம். And as usual, is the whiteboard visible? So this is the question. ஸோ ஒரு பஸ் வந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லேயும் இன்னொரு ஹாஃப் வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லேயும் இருக்குது. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட்? ஆன்சர் போஸ்ட் பண்ணுறேன் சேட் பாக்ஸில். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2xy பை x + 1. ஸோ அதுதான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஸோ 2xy பை x + y தான். x வந்து 60. நோ பர்சனாக ஸ்லைட்டாக இங்கே தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். x வந்து 60, y வந்து 90.
ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்ட் பர்சன் தான். கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, கால்குலேஷன்ஸ் செக் பண்ணிக்கங்க. யா 72. ஸோ ஃபார்முலா வந்து 2x5 by x plus y. Yes. So next is some. ஸோ ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து 2 ஹார்ஸ்க்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் போகிறாரு. 1 ஹாருக்கு 15 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. அண்ட் மறுபடியும் அடுத்த 2 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ வாட் இஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட்? ஸோ இந்த இடத்துல டைம் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபார்முலா, அதாவது 2x5 கிடையாது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் இன்டூ டைம், அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 40, 2 into 20 ப்ளஸ் 1 into 15 ப்ளஸ் 10 into 2 divided by total time 2 plus 1 plus 2. ஸோ அதுதான் முக்காசம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் மட்டும் சொன்னால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டைம் இன்டூ ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹாருக்கு 2 into 20 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 ஹாருக்கு 1 into 15 அண்ட் அடுத்த 2 ஹார்ஸ்க்கு 2 into 10 divided by 1 plus 2 plus 1. So 40 plus 15 plus 20 divided by 5, 75 by 5 வரும். ஸோ ஆன்சர் வந்து 15. So we have 1 minute 29 seconds.
ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். அண்ட் யூடியூப்ல வந்துட்டு ஐ வில் பி போஸ்டிங் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டு வாட்ச். நான் மறந்துடும், நான் முன்னாடி பார்த்தது மறந்துடும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நெட்டில் வந்து தேடுங்க. இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து ப்ரௌஸ் பண்ணுங்க, கெட் மோர் ஐடியாஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Tomorrow we'll see with an interesting topic. So until then, bye. See you all tomorrow. இந்த ஜூம்ல பாய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பா ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுக்குள்ள ஃபாஸ்டா பேச வேண்டியதா இருக்கு. And கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். I'm going to end this meeting. Goodbye.